ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழன் சமையல். இன்றைக்கி நம்ம தமிழன் சமையலில் பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். பூண்டு குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சோம்னா அதோட ருசியே சூப்பராக இருக்கும். எண்ணெய் லைட்டாக சூடானதும் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு அதோட மணம் வந்ததுக்கப்புறமா ஒரு 20லேருந்து 25 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்பு பெரிய வெங்காயத்தில் செய்யாமல் சின்ன வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா அதோட சுவை சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நமக்கு வேணும்னா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம் மசாலா சேர்க்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல, இதுவே ருசி நல்லாயிருக்கும், அதனால் நான் சேர்க்கல. இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு அதோட தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப புளிப்பாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். புளியோட பச்சை வாசனையும் போகணும், மசாலாவும் நல்லா வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு. பூண்டு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வைட்டமின், தாதுக்கள்லாம் அதிகமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பூண்டு குழம்பு வாரத்துலேயோ அல்லது 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி கெட்டியானோன்னே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொதுவாக தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் பூண்டு குழம்பு சாப்பிட்றதுனால தாய்ப்பால் சுரக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் பூண்டு அதிகமாக குழம்புல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.